சமையல் செய்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? வீட்டிலேருந்தே கேட்ரிங் பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசையா? 5 பேர் 10 பேர் அதுக்கும் மேலே கெஸ்ட் வராங்க, அவங்களுக்கு விதவிதமான வெரைட்டிஸ் சரியான அளவில் ரொம்ப ஈஸியாக செய்யணுமா? புது புது ஸ்டைலில் புது புது டிஷ்ஷஸ் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் அசத்தணுமா? டோன்ட் வரி, உங்கள் நிவேஸ் இந்தியன் ஃபுட் ஃபீஸ்ட் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. இன்றைக்கி நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுனால இன்றைக்கி ஒரு ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு நாங்கள் யோசித்தோம். அப்போ என்ன ஸ்வீட் பண்ணலாம் அப்படிங்கும்போது நான்வெஜ் காம்போவில் எப்போவுமே இந்த ஸ்வீட் இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணுற ஒரு ஸ்வீட்டு தான், ரொம்ப ஆசமாக இருக்கும் அதனோட டேஸ்ட்டு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெட் ஹல்வா. அதுதான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ப்ரெட்டு நம்ம கடையில் வாங்குறது ஒரு பேக்கெட்டில் 400 கிராம்ஸ் இருக்கும். அது நம்ம சைடில் இந்த மாதிரி கட் பண்ணிடணும். சைடில் இருக்கிற பீசஸ்லாம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஆக்சுவலி அதெல்லாம் கட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு கிடைக்கிற அளவு ஒரு 300 கிராம்ஸ்குள்ளே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கணும். 3 ஸ்பூன்ஸ் கீ, ஒரு 5 ஸ்பூன்ஸ் ஆயில், இந்த ப்ரெட்டை நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ஆயிலும் கீயும் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ப்ரெட்டை பொரிக்கும் போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். ஏன்னா அந்த ப்ரெட் சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிரும். அப்போ என்ன ஆகும்னா நம்மளோட ஸ்வீட்டே கொஞ்சம் கலர் மாறி அந்த அரோமாலாம் கொஞ்சம் மாறிடும். ஸோ அதுக்காக எப்போயுமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு ப்ரெட்டை பொரிக்கணும். இப்போ நம்ம ப்ரெட்டை இதில் போடலாம். கொஞ்சம் கொஞ்சமாகவே பொரிச்சு எடுத்துக்குங்க. ஒரு 1 செகண்ட் அப்படியே வேகணும். வேகினதுக்கப்புறம் கொஞ்சமாக திருப்பி விட்டுக்குங்க. ப்ரெட்டு பொரிக்கிறதுக்கு நார்மலாக ஆயில் மட்டும் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம ஏன் கீ யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வீட் அந்த ஃப்ராக்ரன்ஸும் அரோமாவும் நல்லா கொடுக்கறதுக்காக தான் நம்ம நெய் யூஸ் பண்ணி பொரிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா மொறு மொறுன்னு இப்படி உடையும். அந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்து இப்படி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு அலுமினியம் கடாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுமே ஆகாது, நல்லா தான் இருக்கும். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பால் ஊற்றிக்கலாம். பால் ஒரு 1/2 லிட்டர். இப்போ ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஏன்னா பால் பொங்கி வரணும். அது வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஆக்சுவலி எனக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுறது. இப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோங்கிறனால நான் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு சாமி பாட்டு பாடுறேன். ஏன்னா பால் பொங்குறதுக்கு டைம் இருக்குது. அது வரைக்கும் நம்ம பாட்டு பாடலாம். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. இந்த அளவுக்கு பால் பொங்கி வரணும். பொங்கி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கோவாவை இதில் ஆட் பண்ணலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த கோவா நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இதில் கரைஞ்சி இதெல்லாம் ஒன்றா சேரணும், பாலும் கோவாவும். ஸோ அதுக்காக நம்ம ஹை ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி கட்டியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உடச்சி விட்டுக்குங்க. நான் இப்போ ஒரு 300 கிராம் போல் கோவா யூஸ் பண்ணியிருக்கேன். 300 கிராம் ப்ரெட்டுக்கு 300 கிராம் கோவா யூஸ் பண்ணலாம். நீங்கள் அதே மாதிரி அளவு அதிகமாக யூஸ் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி கோவா யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்கள் பக்கத்தில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்கும், எல்லா இடத்துலையுமே. இது ஆக்சுவலி ஸ்வீட்லெஸ் கோவா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோவா
நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இதில் வந்து கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து அடுத்து நம்ம வந்து என்ன போடலான்னு பார்த்திங்கன்னா சர்க்கரை போடலாம். சர்க்கரை வந்து 300 கிராமுக்கு 1/2 kg சுகர் எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிடலாம். சுகர் கரையிறதுக்கு ஒரு 3 to 5 minutes ஆகும். அது வரைக்கும் இப்படி லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி பொங்கி வந்துருச்சு. சுகர் எல்லாம் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ப்ரெட்டை வந்து இதில் சேர்த்துடலாம். ஃப்ளேமை ஸ்லோ வச்சுக்கோங்க. ஜென்டிலாக இதை வந்து இப்படி பாலில் மூழ்க மாதிரி பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஒரு 1 minute அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் வந்து அந்த பால் சர்க்கரை அது எல்லாமே கொஞ்சம் ஒன் சைடு அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக திருப்பி விட்டால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலை வந்து ப்ரெட்டெல்லாம் அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் எல்லாம் வெந்து வந்துட்டு இருக்கு. இன்னும் நல்லா வேகணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ப்ரெட்லேருந்து அந்த நெய் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா இது வந்து கன்சிஸ்டன்சி ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். ஏலக்காய் பவுடர் வந்து நார்மலாக நம்ம தனியாக அரைச்சோம்னா வந்து அந்த உள்ளே இருக்க சீட்லாம் வந்து கரெக்டாக கிரைண்ட் ஆகாத மாதிரியே இருக்கும் நமக்கு. அதனால் வந்து நான் வந்து கொஞ்சம் அதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த சீடெல்லாம் வாயில் அடிப்படாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணால் போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து ப்ரெட்டில் பொரிக்கிறதுக்கு நெய் யூஸ் பண்ணியிருக்கனால அதுவே பிரிஞ்சு வரும். இது வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணாவே உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து கிடச்சிரும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நெய் நல்லா பிரிஞ்சு திரண்டு ஹல்வா மாதிரி வந்துடுச்சு நல்லா. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஹல்வா வந்து இந்த மாதிரி பிளேட் பண்ணியாச்சு. 2 ஸ்பூன் முந்திரி, 2 ஸ்பூன் பாதாம் வந்து இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம். பாருங்கள், நம்ம இதை அழகாக வந்து கார்னிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது வந்து நான்வெஜ் கோம்போக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்வீட். இது ரொம்ப ஆசமாக இருக்கும் இதனோட டேஸ்ட்டு. இப்போ வந்து இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இதை அப்படியே சர்வ் பண்ணலாம். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குவான்டிட்டி வந்து நீங்கள் ஒரு 20 மெம்பர்ஸ்க்கு தாராளமாக இது வைக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. தேங்க்யூ.